உங்களை வேதனை படுத்துகிற, சில உன் குடும்பத்தை வேதனை படுத்துகிற மொசக்கட்ட பூச்சியை போல உன்னை அரிக்கிற, உன்னை வளர விடாம உன்னை சேதப்படுத்துகிற, உன்னை அழிக்க பார்க்கிற இந்த மோசக்கட்ட பூச்சியை போல இருக்கிற சத்துருவின் கிரியைகளை வாயின் அக்கினியினால அழிச்சிரு. எவன ஜனம் தொடங்குது, துவங்குது, ஆரம்பிக்குது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண கூடும்? ஓ செருபாபேல இந்த ஆலயத்தை அஸ்திவாரம் போட்டான், அவருடைய கையில் அதை கட்டி முடிக்கும். எவன ஜனம் களிப்பாய் துள்ளும். ஓ தேவ பிள்ளை, நீ எவன ஜனம், நீ களிப்பாய் துள்ளுகிறவன், துள்ளுகிறவன். நீ நான் ஒரு பரிசுத்தத்தின் சந்ததி, நீ நான் ஒரு பரிசுத்தத்தின் தலைமுறை. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, நீ பரிசுத்தத்தின் தலைமுறை. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Shalbara. Yes. ஒருத்தர் எனக்கு வேதம் வாசித்து கொஞ்சம் உதவி செய்யலாமா? ராக்கா சேக்கல் மனான், நான் தியானிச்ச பகுதி அல்ல, ஆவியானவர் இந்த நாளில் சொல்ற பகுதியை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு கர்த்தருடைய வார்த்தை. ஷாக்கா பாலாரா, சங்கீதங்களின் புஸ்தகம் 110 ஷாக்காபா சியால்வரா, அதனுடைய 3வது வசனத்தை ஒருவர் மைக்கிலோட வாசிக்கலாமா? உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆமென். ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையை நான் சொல்றேன். உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே, அதான் ஆரம்பம், அந்த வசனத்தின் ஆரம்பம். ஆரம்பத்தையும் முடிவையும் ஆவியவர் இணைக்கிறார். ஆரம்பத்தையும் முடிவையும் மட்டும் வாசிக்கலாமா? உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். இது யவன ஜனம், அதுதான் சொன்னார் அபிஷேகத்தின் தலைமுறை, புதிய தலைமுறை. அதுல என்ன எழுதப்பட்டிருக்குது? விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய். விடிய காலத்துல அந்த புல்லின் மேல பனித்துளிகள் எப்படி இருக்குது? பார்க்க எப்படி இருக்கு? பார்க்க எப்படி இருக்கு? அவ்வளவு பரிசுத்தம். நீ நான் ஒரு பரிசுத்தத்தின் சந்ததி, நீ நான் ஒரு பரிசுத்தத்தின் தலைமுறை. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, நீ பரிசுத்தத்தின் தலைமுறை. இந்த மாசத்துக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. நான் தெரிந்து கொள்ளுடைய கோள் துளிர்க்கும். துளிர் அழகா இருக்கா? துளிர் அழகா இருக்கா? யவன ஜனம் அழகா இருக்கும். யவன ஜனம் அழகா இருக்கும். யவன ஜனம் அது அழகா இருக்கும். இன்னும் சொல்லட்டுமா? ஒரு 3 வார்த்தை. துவக்கம், தொடக்கம், ஆரம்பம். புரிஞ்சுதா? துவக்கம், தொடக்கம், ஆரம்பம். யவன ஜனம் தொடங்குது, துவங்குது, ஆரம்பிக்குது. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண கூடும்? ஓ செருபாபேல இந்த ஆலயத்தை அஸ்திவாரம் போட்டான், அவருடைய கையில் அதை கட்டி முடிக்கும். செருபாபேலின் கையுள்ள தூக்கு நூல கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமா பாக்குது. இன்னைக்கு ஒன்ன கர்த்தருடைய கண் எப்படி பாக்குது? சந்தோஷமா. அல்லேலூயா. நீ யாரு? யவன ஜனம். யவன ஜனம்.
சொல்லப்போனா இதுல அங்க சொல்லப்பட்டிருக்கு அவருடைய யவன ஜனம். ஒரு தேவ மனுஷன் சொல்வார், புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? யூதா கோத்திரத்து சிங்கத்துக்கு பிறந்தது வேற எது மாறுமா? அவர் பெரிய சிங்கனா, நான் சின்ன சிங்கையா? அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அவருக்கு பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தம் தானே. பரிசுத்த ஆவியினாலே கருவுற்று பிறந்தவருங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால உன்னை மறுபடி பிறக்க செஞ்சிருக்கிறாரு. நீ யவன ஜனம், நீ யவன ஜனம், நீ யவன ஜனம். துவக்கம், தொடக்கம், ஆரம்பம். சொல்லுங்க சொல்லுங்க. துவக்கம், தொடக்கம், ஆரம்பம். அல்லேலூயா. உம்முடைய பராக்கிரமத்தின் நாளில் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். பிறக்கிற புதிய குழந்தை அலங்கோலமாவா இருக்கு? அவ்வளவு அழகு. அவருக்குள்ள பிறக்கிற பிள்ளை எல்லாம் நீ அழகா இருப்ப. அல்லேலூயா. யவன ஜனத்தை குறித்து தான் ஆண்டவர் இப்போ நீயா கற்றுத்தரத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்போதும் இளமையா இருப்ப. விளையாடப்பட்ட வார்த்தை. யவன ஜனம்னா என்ன? இளமை, 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 என்றும் என்றென்றைக்கும் இளமையே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றா. இளமை கழுகு போல. நல்ல கைகளை தட்டி. புதிதாக்கி மகிழ்கின்றா. ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றா. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றா. ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Hallelujah, hallelujah. கர்த்தர் செய்த Yes. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. ஆமென், ஹalleluya. அவரால் பிறக்கப்பட்ட ஜனம் அவருக்குள் வளருவாயானா நீ எப்போதும் இளமையா இருப்ப. துளிர் விடுகிற அந்த தொடக்கம் அல்லது துவக்கம் அல்லது ஆரம்பம் எப்படி இருக்குது? என்றும் இளமை, என்றென்றும் இளமை. இன்னும் சொல்றேன், இளமைக்கு வலிமை உண்டு. நம்புறீங்களா? இளமைக்கு இளமைக்கு வலிமை உண்டா? கிடையாதா? யாரு அந்த இளைஞன் கோழியத்துக்கு விரோதமா போகும்போது யாரு இளைஞன்? வாலிபன்னு எழுதியிருக்கோம், இளைஞன்னு எழுதியிருக்கோம். அவன் சொல்றான் அப்னேர் தானே, அப்னேரா யோவாப்பா எனக்கு தெரியாது. ராஜா கேக்குறாரு, யாருப்பா அது? இந்த வாலிபன் யாருடையவன் அல்லது இந்த இளைஞன் யாருடையவன்னா? அவன் எனக்கு தெரியும். நான் பின்னாடி விசாரிச்சு இவன் ஈசாயின் குமாரில் ஒருவன் அப்படின்ட்டு. நான் சொல்றேன், இளமையில் வலிமை உண்டு. அப்படின்னா என்ன? பயமே இல்ல. கோழியாத்து பட்டயத்தோடு நிக்கிறான், இவன்ட பட்டயம் இல்ல. ஆனா எடுத்துட்டீங்களா? ஏன் வாசிங்களா? மைக்ல வாசிங்களா? 1 சாமுவேல் 17 எத்தனைமா?
நான் எடுத்து சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ஜீசஸ் நேம். 56 வாசிங்க. அதுக்கு முன்னாடியே வாசிங்களேன். ஆமே, ஸ்தோத்திரம். 55. தாவீது பெலிஸ்தனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை ஆமென் சவுல் கண்டபோது அவன் சேனாதிபதியாகிய அப்னேரை பார்த்து, ஆமென், அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். ஆமென். அதற்கு அப்னேர், ராஜாவே, எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இந்த இளைஞன் யாருடையவன்? இந்த பிள்ளையாண்டன் யாருடையவன்? இந்த வாலிபன் யாருடையவன்? அவனுக்கு தெரியாதனால தெரியாதுன்ட்டான். நான் சொல்றேன், இளைஞன் பயப்பட மாட்டான். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஓடினாலும் நடந்தாலும் என்ன குறையாது? பலன் குறையாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறாரு, பலன் குறைஞ்சு போச்சா? குறையாது. உங்க மேல் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகம் பலத்துக்கு மேல பலனடைய செய்கிறது. நீ அவருடைய யவன ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னு சொன்னேன், ஒன்னு என்ன? இளமை. இன்னொன்னு என்ன சொன்ன? அழகு. யவன ஜனத்தை மாதிரி அழகுள்ள ஜனம் நீ. அவருடைய ஜனங்க, அவருக்கு அழகா இருக்கிற ஜனம். அல்லேலூயா. அதான் சொன்ன, தொடக்கம், ஆரம்பம். ஜீசஸ், அல்லேலூயா. நான் இன்னும் சொல்லுவேன், இந்த இளமையை குறித்து, துளிரை குறித்து, யவன ஜனத்தை குறித்து. ஒரு கடப்பார கம்பியை விட எது வலிமையானது? ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பாருங்க, இந்த இளமை வலிமையானது. சரிதானா? ஒரு விதைக்கிலிருந்து முளைக்கிற ஒரு துளிர் பெரிய கல்லா இருந்தாலும் கல்லை என்ன செஞ்சிரும்? உடைச்சிருமா? உடைச்சிடாதா? ரெண்டா உடைச்சு போட்டுரும். முன்னோர்கள் செய்வாங்களாம், பெரிய பாறையை உடைக்கணும் அப்படின்னா அதில் லேசாக குழியை போட்டு அதில் கொஞ்சம் ஒரு சில மரத்தின் விதையை உள்ள போட்டுருவாங்க. இது முளைச்சி வர 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 எதை உடைச்சிரும்? அசலும் உன் மேல வச்சிருக்கிற அந்த அபிஷேகத்தின் வலிமை பாறையானது உடைச்சு தள்ளிரும். நம்முடைய இரட்சகராகி இயேசு, அவர் எப்போதும் இளமைதான். சரிதானா? கல்லறைக்குள்ள கொண்டு அடைச்சி வச்சாலும் அங்கிருந்தும் புடைச்சிட்டு மேல வருவாரு. வந்தாரா வரலையா? அல்லேலூயா. உன்னை அடைச்சி வைக்க முடியாது, உன்னை கட்டி வைக்க முடியாது. காரணம், நீ அவருடைய யவன ஜனம், அபிஷேகத்தின் தலைமுறை. அல்லேலூயா. இன்னும் சொல்லுவேன், ஒரு யெகூவின் தலைமுறை. இதுக்காக பயந்தாரா? எலிஷா, யெகூ, ஆசகேல், 3 பேரையும் பிதாவாகிய தெய்வம் எலியா கிட்ட சொல்லி அபிஷேகம் பண்ண சொன்னார். இந்த 3 நான் சொல்லுவேன், யவன ஜனம். யவன ஜனம் எதை கண்டு பயந்து போகாது, துணிஞ்சு நிற்கும். துணிஞ்சு நிக்கிறது மட்டும் இல்லைங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்க. நீ யவன ஜனமா இருக்கியா இன்னைக்கு? அல்லேலூயா. பலன் குறையாது. உன் மேல இருக்கிற வலிமை அது தனியாது. எப்போதும் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றா. நல்ல கைகளை தட்டி இளமலடி.
நாளும் மறவாதே. ஹalleluya உனக்கு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. யவன ஜனம் இளமையானது, யவன ஜனம் அழகுள்ளது, யவன ஜனம் வலிமையானது, யவன ஜனம் வளருகிறது, யவன ஜனம் உயர்கிறது, யவன ஜனம் அநேக கண்கள் காணும்படி ஓங்கி வளருகிற விருட்ச கண்டானது. யவன ஜனம், யவன ஜனம் அபிஷேகத்தின் தலைமுறை. இததான் ஆவியானவர் சொன்னார். யவன ஜனம் யாரு? அபிஷேகத்தின் சந்ததி. உன்னதானே சொல்றாரு, உன்னதான் சொல்றாரு. நீ யாரு? அபிஷேகத்தின் தலைமுறை. அவருக்காய் எழும்புகிற அபிஷேகத்தின் தலைமுறை. இந்த அபிஷேகத்துல யவன ஜனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு களிப்பு இருக்கு. நான் சொன்னேன் இளமை, அழகு, வலிமை, களிப்பு அப்படின்னா சந்தோஷமா இருப்பாங்கிறாங்க. ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் பெற்றோரும் சந்தோஷப்படுறாங்க. அந்த பிள்ளை பண்ற குறும்புத்தனம் அது சிரிச்சு எல்லாத்தையும் சிரிக்க வைக்குதா வைக்கலையா? நீ களிப்பாயிருப்பா, உன்னோடு குருத கூட்டமோ அது களிப்பாயிருக்கோ. ஹalleluya. நீ கலங்கி இருக்க மாட்டா, எப்படி இருப்ப? யவன ஜனத்துக்கு அடையாளத்தை சொல்றேன். ஆண்டவர் நீ எனக்கு கற்று தர்றார். நீ களிப்பாயிருப்ப. மாலை நேரத்துல அழுகத்துக்குமா, விடிய காலத்துல களிப்புண்டாகும். ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலை மேல, உன் தலை மேல நித்திய மகிழ்ச்சி இருக்கு. உன் தலை மேல அபிஷேக கிரீடம் இருக்கனால நீ கலங்க மாட்ட, நீ களிப்பாய். அல்லேலூயா. ஒரு முதிர்ந்த வயது உள்ளவர்களை ஆண்டவர் நினைப்புடுற இப்பதான் நீவா கொடுக்கிறாரு. அவங்க எவ்வளவு களிப்பா துள்ளிருக்காங்க என்பதை ஆண்டவர் சொல்றார். எடுத்து வாசிக்கலாமா? லூக்கான சுவிசேஷம். ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். ஓ, 1ஆம் அதிகாரத்தினுடைய 44வது வசனம் வாசிக்கலாமா? 41 வாசிங்க. முதல்ல மைக்ல வாசிங்கம்மா. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது, ஆமென், அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிச்சு. ஆமென். எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. இப்போ 44. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. யவன ஜனம் களிப்பாய் துள்ளோ. ஓ தேவ பிள்ளை, நீ யவன ஜனம், நீ களிப்பாய் துள்ளுகிறவன், துள்ளுகிறவள். அல்லேலூயா. 1:7 சொல்லப்பட்டிருக்கு. எலிசபெத்தும் அவருடைய கணவரும் 2 பேரும் எப்படிப்பட்டவங்களா? வயது சென்றவர். அப்படின்னா முதிர்ந்த வயது. அல்லேலூயா. ரொம்ப முதிர்ந்த வயது அவர்கள் 2 பேருமே. 2 பேரும் முதிர்ந்த வயது. ஆனா வேதம் சொல்லுகிறது அவர்கள் களிப்பா துள்ளிட்டு. யவன ஜனம் பிறந்தா களிப்பா துள்ளும். இளமையா இருக்கும், வலிமையா இருக்கும், அழகா இருக்கும், களிப்பாய் துள்ளும். கர்த்தருடைய பிள்ளைய களிப்பா துள்றியா?
உனக்குள்ள துள்ளுதல் உண்டாகுதா? என்னது துள்ளுதல்? அபிஷேகம். என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. துள்ளலையா? துள்ளலையா? யவன ஜனம் களிப்பா இருக்கும், அழுதுகிட்டு இருக்க மாட்டாது. எப்போதும் சந்தோஷம், எப்போதும் நன்றி பாடல், எப்போதும் துதி பாடல் உங்க உள்ளத்துல இல்லத்துல எழும்பி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவரால் பிறக்கப்படுகிற யவன ஜனம் அல்லவா நீ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்றத பார்த்தா நான் முடிச்சிடலாம் போல தெரியுது. யவன ஜனம் நீ, இது நான் சொல்லல, ஆண்டவர் உன்னை பார்த்து நீங்க சொல்றாரு. நீ யாரு? யவன ஜனம், பரிசுத்த ஜனம். நீ அபிஷேகத்தின் ஜனம், நீ கிறிஸ்துவின் ஜனம், நீ தீர்க்கதரிசியின் ஜனம், நீ இளமையின் ஜனம், நீ அழகுள்ள ஜனம், நீ வலிமை உள்ள ஜனம், நீ வளருகிற ஜனம், நீ உயருகிற ஜனம், நீ களிப்பாய் துள்ளுகிற ஜனம். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் களிப்பாய் துள்ளு. எவரும் அறியாரே என்னுள்ளம் களிப்பாய் துள்ளட்டும். யாருக்கு சத்தம் கேட்கல? களிப்பாய் துள்ளட்டும். ஆமென், அல்லேலூயா. துள்ளுதையா உன் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தீன் மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளு. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உங்க அன்பை பாட பாட, உங்க அன்பை பாட பாட, ஆமென். இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனமானே ஜீசஸ், இனியவரே இயேசுயா, ஆமென், அல்லேலூயா. களிப்பா துள்ளுதல் வருதா? அல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த எலிசபெத் எங்க துள்ளுனா? எங்கேயா துள்ளுனாவா? வீட்டுல. சரிதானா? நான் சொல்ல சரிதானா? உங்க வீட்டுல துள்ளுதா? துள்ளுதா? களிப்பு உண்டாகுதா? அப்படின்னா நீதான் யவன ஜனம். அப்படின்னா நீதான் யவன ஜனம். நீதான் கைய தட்டி ஆவில நிரம்பி ராக்கா சேமா உரியாம் தானா. சிலருக்கு ஆலயத்துல வந்தா மட்டும்தான் துள்ளும், வீட்டுக்கு போனா சொன்னாரு ஆலயத்துல வந்தா மட்டும்தான் பொங்கும், வீட்டுல போண்டா மங்கும், அப்புறம் சொங்கு.
பொங்குற அனுபவம் எப்போதும் இருக்கணும். மங்குற அனுபவம் அல்ல, சொங்குற அனுபவம் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவரை சிநேகிக்க உள்ள நிச்சயம் களிப்பாய் துள்ளுகிற அனுபவம். யவன ஜனம் களிப்புள்ளது. இந்த பூலோகத்திலையும் களிப்பா இருக்கும், எங்க சென்றாலும் களிப்பா இருக்கும். இந்த களிப்ப கலைக்க எவராலும் முடியாது. அல்லேலூயா. இன்னும் சொல்லுவேன், யவன ஜனம் களிப்புக்கு மாறான எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு விரும்பாது. ஒருவேளை உள்ள என்றவன வாய மூடு, போய்கிட்டே இரு. நான் கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்த யவன ஜனம். புதுசா செய்தி உண்டா? பரலோகத்தின் செய்தி, அதை சொல்லு. நான் இன்னும் துள்ளுவேன். அல்லேலூயா. அண்ணன் கேப்பாப்ல அடிக்கடி, யாரை பார்த்தாலும் கேட்கறது வழக்கம்தான். செய்தி உண்டா? புது செய்தி உண்டா? ஆனா புது தூது உண்டா? ஏன் நான் கேட்பேன் சார்ட்ட, அவளுக்கு ஆண்டவர் கொடுத்த பேர் ஏஞ்சல். ஏஞ்சல் நியூஸ் உண்டா? புதிய செய்தி உண்டா? சொன்னான். இன்னைக்கு கூட கேட்டுக்கிட்டு இருந்தேன், சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏஞ்சல் வந்தா நற்செய்தி உண்டுல. ஓய் வந்தா உண்டா? உன் வீட்டுல நற்செய்தி பறக்கப்படட்டும். எவன ஜனத்துக்குள்ள ஒரு நற்செய்தி, எவன ஜனத்துக்குள்ள ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி என்னையா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்காய் இப்போ பிறந்திருக்கிறாரு. இயேசுவை ஏற்றுக்கொள். இயேசுவை சிநேகிக்கிறார். இயேசுவை வியாதியை மாற்றுவா, உன் பாவத்தை கழுவா. இதுதான் நற்செய்தி. அல்லேலூயா. களிப்பு உண்டாவதா? நற்செய்தி உண்டாவதா? நீ யவன ஜனம், நீ ஆண்டவரால் பிறந்த யவன ஜனம். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த அனுபவத்தை காத்துக்க. ஆரம்பத்தை சொன்ன என்னது சொல்லுங்க, மறந்துடக்கூடாதுல்ல. யவன ஜனத்தின் அடையாளத்தை என்ன சொன்ன? அழகு. அதெல்லாம் இளமை அல்லது அழகு. இளமை, அழகு, வலிமை, களிப்பு. அல்லேலூயா. வாழ்க்கை எப்போது எப்படி இருக்கணும்? களிப்பு. அப்படின்னா சந்தோஷமா இரு. எவன ஜனம் எதை குறிச்சா கலங்குமா? எதை குறிச்சு என்ன செய்யாது? அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. இங்க அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம். ஆடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம், ஆனந்தமே. நண்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம், ஆனந்தமே. நண்பரின் திருப்பாதத்தில் புதுகலம் கொண்டாட்டமே. புதுகலம் கொண்டாட்டமே. உன்னாத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றையும் பார்த்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன்னாத்துமா வாழ்வது போல்
எவன ஜனம் பரிசுத்தமுள்ள ஜனம், எவன ஜனம் அபிஷேகமுள்ள ஜனம், எவன ஜனம் எதற்கு பயம் இல்லாதது. Yes, yes. Hallelujah. எவன ஜனத்தை குறிச்சு என்ன சொல்லணுமா? முடிச்சிருட்டா? நான் சொல்றேன், உண்மை சொல்றேன். எவன ஜனமா நீ பிறக்கலன்னா எப்பயா முடிப்பிய? முதல்ல ஆகாரத்தை தருவீங்க. ஆகாரம் உண்டு உங்களுக்கு நிச்சயம்தான். அல்லேலூயா. இன்றைக்கு அருளப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை உனக்கு அவசியம். உன் வாயின் வார்த்தை எவன ஜனமா இருக்கட்டும், கர்த்தரால் பிறக்கப்பட்ட ஜனமா இருக்கட்டும், தேவையில்ல வார்த்தை பேசாத. கடிந்து கொள்ளு. கனியற்ற அந்தகார கிரிகளை கடிந்து கொள்ளு. நான் சொல்வேன், அது சபையில வெளிப்படாது, வீட்டுல வர்றோம். பழைய மனுஷன் கொஞ்சம் தலையை தூக்கும், காலை போட்டு மிதிச்சிரு, உயிரோட அவனை வச்சிராத. நான் கிறிஸ்துவுக்குள்ள மறுபடி பிறந்தவன். நான் எவன ஜனம், புது சிருஷ்டி. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அறிக்கையிடு. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நிறைய பேருக்குள்ள பார்க்கிறேன், என்ன இருக்குது? இன்னும் பழைய ஒருத்தன் இருக்கான். நான் சொல்றேன், பழசு உன்னை பழசாவே மாத்திரும், புதுசு உன்னை புதுசா மாத்தும். இப்போ ஒரு நாள் புதுசு, 6 நாளுக்கு பழசு. எப்படி இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தா ஆண்டோட கிருபையினால நமக்கு ஒரு 4 மணி நேரம் போயிருது. இந்த 4 மணி நேரம் என்னது? புது சிருஷ்டி. அப்புறம் 4 மணி நேரம்னு சொல்ல முடியாது, ஏன்னா 6 நாளும் பழைய மனுஷனா வாராயா. திரும்ப ஆண்டவரோட புதுசா மாத்துது கொஞ்சம் நேரம் ஆகுது. மன்னிங்கப்பா, இறங்கப்பா, ஊற்றுங்கப்பா, கழுவுங்கப்பா அப்படின்னு கதறதுனால இறங்குறாரு. அது 1 மணி நேரம் போயிருது. பறவை கொஞ்ச நேரம், பறவை பூரா எப்படி இருக்க? இது வேண்டாம். தோல்வியில சந்திக்கும். அது களிப்பா உன்னை மாத்தாது, உன் குடும்பத்தை களிப்பா மாத்தாது. எப்படி மாத்திரும்? கலக்கிறோம். கலங்கி பயந்து சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம ஏதோ வாழ்றோம். இந்த நிலைமை வரக்கூடாது. என்ன தெய்வம் இந்த உலகத்துக்கு அனுப்பினது ஒரு நோக்கத்தோடு அனுப்பி இருக்கிறார். நான் கர்த்தரோட களி கூறுவேன். அப்ப எவன ஜனத்தின் அடையாளத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷத்தை கெடுக்கிற எதுக்கும் இடம் கொடுக்காத. உண்மையில நான் எனக்கும் சொல்லுவேன். முதல்ல இந்த வார்த்தை யாருக்கு? எனக்கு. சந்தோஷத்தை கெடுக்கிற மனுஷிக மாம்சிகமான எண்ணங்களோ சிந்தனைகளோ பேச்ச வந்துட்டுனா, அதுல தோத்து போயிட்டேன்னா உடனே கடிந்து கொள்வேன். கடிந்து கொண்டு, நான் யாரு? நான் எவன ஜனம், நான் புது சிருஷ்டி, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு துரத்திட்டு, உண்மை சொல்றேன், யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டுருவேன். கொஞ்சம் व्यसனப்பட்டம்மா, என்னை மன்னிச்சிருமா. அல்லேலூயா. அப்பதான் என் முகம் மலருது. வேதம் சொல்லுது, முகம் மலர்ச்சி, மனமலர்ச்சி முக மலர்ச்சியை தரும். அப்படிதான் போட்டிருக்கு. முக மலர்ச்சி அல்ல ஔஷதம், அப்படின்னா மருந்து. அப்படிதானே? அப்ப நீ மருந்தா இருக்கணுமா, விருந்தா இருக்கணுமா? களிப்பாய் துள்ளட்டும். அல்லேலூயா. அடுத்த பாயிண்ட்ல போட்டுமா? அல்லேலூயா. நான் உண்மை சொல்றேன், நீங்க கர்த்தரை நல்லா துதிங்க. இப்படி ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறாரு. எதையும் எழுதி வச்சது இல்லைங்க, ஒன்றும் எழுதலை. எழுதியிருக்கேன், அது ஒன்றையும் பேசலை. இருக்கு, எழுதுனது இருக்கு, எழுதுன எல்லாம் இருக்கு. அதையும் அதில் ஒன்றையும் நான் பேசலை. ஆண்டு தர்ற வார்த்தை மட்டும் பேசுகிறேன். அது என்னைக்காவது நமக்கு பேசுவார். அதுவும் சுட சுட இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு பேசுகிற செய்தி என்ன? எவன ஜனம், இளமை, அழகு,
வலிமை, உயர்வு, களிப்பு. இதெல்லாம் இல்ல அப்படின்னா அதை நீ சரி செஞ்சிடணும். எவன ஜனத்துக்குள்ள அடையாளம் ஒன்றிடத்துல ஒண்ணு கூட இல்லைன்னா எதை சரி செய்யணுமோ நினைஞ்சிரு, சரி பண்ணிரு. உன்னை கத்தர் பார்க்கிறது அவருடைய, அதுல அப்படிதான் போட்டிருக்கு, அவருடைய எவன ஜனம் உம்முடைய பராக்கிரமத்தின் நாளில் உம்முடைய எவன ஜனம் உமக்கு பிறக்கும். யாருக்கு? அப்ப நீ யாருடைய பிள்ளை? யாருடைய ஜனம்? அவருடைய ஜனம். சரிதானா? அபிஷேகத்தின் தாளமரை. கடைசியா ஒண்ணு சொல்ல போறேன். எவன ஜனம் எப்போதும் சூடா இருக்கும். சூடா இருக்கியா? சூடா இருக்கியா? சூடா இருக்கியா? அதுக்கு தானே இன்னைக்கு ஒரு அக்னி ரிங்க உன் தலையில வச்சாரு. சூடா இருப்பாயானா உன்னை கத்தர் கையில எடுப்பாரு. சூடா இருப்பாயானா கத்தர் உன்னதான் கையில எடுப்பாரு. உன்னை பயன்படுத்துது உன்னதான் பயன்படுத்துவாரு. சூட தணிக்கிற காரியத்துக்கு இடம் கொடுத்துறாத. ஆமா, வேதம் சொல்லுது, ஒண்ணு நீ எப்படி இரு, அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. இந்த ரெண்டையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். சரிதானா? அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்கிற வாழ்க்கை வேண்டாம். சொல்லுங்க, வேண்டாம். வேண்டவே வேண்டாம். வெதுவெதுப்பான வாழ்க்கை வேண்டாம். வேண்டாம், வேண்டவே வேண்டாம். வெதுவெதுப்பான வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். நீ சொன்னீங்கன்னா அப்படி நடக்கும். அல்லேலூயா. ஆமா. அப்ப எப்போது எப்படி இருப்பாப்ல? சூடா. சொல்லுங்க, சூடா. சூடா, ஜூடா இல்ல. என்ன சொல்றேன்? ஜூடா தான் சூடா இருப்பாரு. ஜூடானா யாரு? யூதா. நல்ல தேவனுடைய மனுஷன் பாஸ்டர் ஜோசப் எஸ்ட்ரோ அவர்கள் சொல்லுவாங்க, சூடா வந்தாலே சூடாதான். ஜூடா வந்தாலே சூடுதான். உண்மையிலே அது ஆண்டவர் நடத்துறாரு. இன்னைக்கு தேசம் எங்க ஆசீர்வாதமா மாறுறாரு. அல்லேலூயா. அப்ப எவன ஜனம் எப்படி இருக்கும்? சூடா இருக்கும், ஜூடாவும் இருக்கும். ஜூடையும் சூடையும் பிரிக்க முடியாது. நம்புறீங்களா? சூடையும் ஜூடையும் அப்படின்னா சூடையும் துதியையும் பிரிக்க முடியாது. அதான கழிப்பவன மாத்துறது. இனி யாரு? எவன ஜனம் சூடா இருக்கும். எதுக்கு அடிபணிஞ்சு போவாது, பாவத்துக்கு உடன்படாது, பாவத்துக்கு உரமாய் போராடும். பாவத்து வந்தாலே சுட்டரிச்சிடும். என்ன இரும்படிக்கிற இடத்துல ஈக்கி என்ன வேலையாம்? ஒருத்தர் எங்களுக்கு கத்து தந்தவங்க சொல்லாங்க, இந்த பூனையோ நாயோ மழை காலத்துல எந்த அடுப்புல போய் படுக்கும்னு கேட்பான். வெது வெதுப்பா கதை கதைன்னு இருக்குல்ல, தகதக இல்ல கதகத. அந்த அடுப்பை சேதப்படுத்தி. சரிதானா? இப்ப போற ஸ்டவ் வந்துட்டு, ஆனா அந்த நாட்கள்ல போறோம். இன்னும் சில வீட்டுல இருக்குது அப்படிதானே? ஒரு அடுப்பு சூடா தக தகன்னு இருக்கு. கிட்ட நெருங்குமா? கிட்ட நெருங்குறதுக்குள்ள இந்த பகுதியில தான் சூடா ஒரு அடுப்பு இருக்குன்னா, கிட்ட நெருங்குறதுக்குள்ள என்ன தாக்கிறோம்? அனல். நீ சூடா இருக்கியானா உன்னை சுற்றிலும் ஒரு அனல் இருக்கு. ஏதோ ஒரு பகுதியில் மட்டுமா அனல் இருக்கு? இல்ல, சூடா இருக்கிற ஒரு நெருப்பை சுற்றிலும் ஒரு அனல் சுற்றிலும் இருக்கிறது. இந்த உள்ள என்ற ஆகும் போதே முதல்ல அக்கினி சுடுறதுக்கு முன்னாடி எது எது பாதிக்குது? ஒரு அனல் பாதிக்குது. எவன ஜனா சூடு. எவன ஜனா உன்னை சுற்றிலும் என்ன இருக்கு? அனல் இருக்கு. நம்புறீங்களா? நான் இன்னும் சொல்லுவேன், என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை சுற்றிலும் இருக்கிறார். அவர் எவ்வளவு பட்சிக்கிற அக்னி. இப்படிலாம் நீ நினைச்சிட்டேன்னா எதை கண்டு பயப்படுவ?
எதை கண்டு நடுங்குவ? அல்லேலூயா. நீ சூடான சந்ததி, நீ சூடான தலைமுறை. நம்புறீங்களா? ஏன் நீ எவன ஜனம் சூடாதான் இருக்கும். எவன ஜனம் சூடாதான் இருக்கும். ஏன்பா இப்படி சூடா பேசுற? நான் சூடாதான் இருப்பேன். என்ன சூடாக்குறவர் ஒருவர் இருக்கிறார். அவரெல்லாம் என்ன சூடாக்கி வச்சிருக்காரு. அல்லேலூயா. எங்களெல்லாம் சூடாக்குனது யாரு? உங்களை போல மனிதர்கள் தானே நாங்களும். எங்களை சூடாக்குனவர் ஒருவர் இருக்கிறாரு. மறுபடி பிறக்க வச்சு, காணாதுடா, இன்னும் காணாது, ஏங்கணும் தாகத்தோடு அவரை நோக்கி பார்க்க நான் சொல்றேன், எங்களுக்கு இன்னும் தாகம் தணியல. இன்னும் போதாதுப்பா, இன்னும் தாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கத்த சூடாக்கிக்கிட்டே இருக்கிறார். எங்களுக்கு தெரியும் ஒரு நாள் வரப்போது அக்கினி தேசத்துல பத்து எரியதான் போகுது. அதுக்கு தான் இந்த சூடு, அதுக்கு தான் இந்த எவன ஜனம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னும் சொல்லட்டுமா? எவன ஜனம் வாயை திறந்தா அக்கினி பிளம்பு வெளிப்படும். வேதத்துல வாசித்திருக்கீங்களா? அவர்கள் வாயை திறந்தா அந்த வாயிலிருந்து என்ன புறப்படும்? 2 சாட்சிகள் வரப்போது. எடுத்து வாசிங்க. நான் சொல்லும் போது டக்குன்னு எடுத்துருங்க. ஜீசஸ் நேம். வெளிப்படுத்தின விசேஷம். ஜீசஸ், நீ எவன ஜனம், நீ எவன ஜனம், நீ எவன ஜனம். அட்ரஸ் சொல்லிருங்க. 11ல 5வது வசனம். ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். வாயிலிருந்து என்ன புறப்படும்? அப்ப வாயிலிருந்து என்ன புறப்படும்? நம்புறீங்களா? நடக்குமா? நீ எவன ஜனம் என்றால் நடக்கும். அதனால அக்கினியை சரியான விதத்துக்கு பயன்படுத்து. சரிதானா? அக்கினியை சரியான விதத்துக்கு பயன்படுத்தினா அது ஆசீர்வாதமா மாறுது. தீமையா பயன்படுத்திடக்கூடாது. சரிதானா? ஆமா. இந்த முருங்கை மரத்தை சேதப்படுத்துற ஒரு பூச்சி உண்டு. அதை நம்முடைய கிராமத்தின் ஜனங்க நினைச்சுவாங்க, நெருப்பை கொளுத்தி இப்படி உன்னை வளர விடாத சில மொசுக்கிட்ட பூச்சை உன்னோட இப்படி சொரிஞ்சுக்கிட்டு இருக்க, உன்னை விஷத்தன்மைப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற சில மொசக்கட்ட பூச்சை அக்கினினால கொள்ளுங்கிறாரு. இது ஆவியானுடைய தூது. நான் சிந்திக்கல, யோசிக்கல. உங்களை வேதனை படுத்துகிற சில உன் குடும்பத்தை வேதனை படுத்துகிற மொசக்கட்ட பூச்சியை போல உன்னை அரிக்கிற, உன்னை வளர விடாம உன்னை சேதப்படுத்துகிற, உன்னை அழிக்க பார்க்கிற இந்த மொசக்கட்ட பூச்சியை போல இருக்கிற சத்துருவின் கிரியைகளை வாயின் அக்கினியினால அழிச்சிரு. நீ அவன ஜனம், நீ சூடா இருப்ப, நீ சூடா இருக்கிற எவன ஜனம். அல்லேலூயா. இதுக்கு தன்மையான மாறி ஏதாவது வருமானால் உடனே விழிப்பாகு, கடிந்து கொள்ளு, துணிகரம் கொள்ளாதே. ஒரே ஒரு காரியம், நீ அவருடைய ஜனம் என்பதை மறக்காத. நீ யாருடைய ஜனம்? யாருடைய ஜனம்? எவன ஜனம்? யாருடைய ஜனம்? புது சிருஷ்டி யாருடைய ஜனம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம் யாருடைய ஜனம்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம் அவருடைய ஜனம் அல்லவா? கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாஸ்து நான் முடிக்கலாம்னு விரும்புறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் ஜீசஸ் 7ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிக்கலாமா? எவன ஜனம் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்க 6:14 2 கொரிந்தியர் 6:14 ஆலயத்துக்கும் அந்நிய நுகத்துல இருந்து வாசி.
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஆமென். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே. ஆமென். எவன ஜனம்? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது. ஆமென். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. ஆமென். அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது. ஆமென். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வளமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்ன ஜனம்? எவன ஜனம் அப்படின்னா அவருடைய ஜனம். அல்லேலூயா. திரும்பி நினைப்புட்றேன். இளமை, அப்புறம் அழகு, அப்புறம் களிப்பு, அப்புறம் சூடு. இந்த 4 தன்மைக்கு ஏதாவது மாறி உன் வாழ்க்கையில் காணப்படுமான உடனே செய். கடிந்துகொள், ஒப்புரவாகு, மன்னிப்பு கேளு, மன்னிச்சிரு. இதை செஞ்சிட்ட நீ யாருடைய ஜனம் தெரியுமா? அவர் ஒரு நாள் வர போறாரு. அவருக்கு பின்னாடி நீ ஒரு சேனையா வருவ. எவன ஜனம் மட்டும்தான் அவரு கூட வரும், எல்லாம் வராது. அவருடைய ஜனம் மட்டும்தான். எவன ஜனம் பின்னாடி வரும்? சத்துரு எழும்பி வருவான். இவர் ராஜா கம்பீரமா வருவார். ராஜா முன்னாடி கம்பீரமா போகும்போது ராஜாவின் பிள்ளைகளாகி எவன ஜனம் அவர் பின்னாடி எப்படி போவோம்? ராஜ தோரண ராஜ கம்பீரமா பின்னாடி போவோம். இப்போ எவன ஜனம் பூரா என்ன நினைக்கும் தெரியுமா? சத்துரு வாரான். முன்னாடி யாரு போறா? முன்னாடி நம்முடைய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஒருவராய் சாவாமை உள்ளவர். இவர் போறதுனால நமக்கு என்ன பயம்? உண்மையில பயம் இல்லை. முன்னாடி போய்கிட்டு இருக்கு ராஜா, முன்னாடி போறாரு, பின்னாடி வர்ற எவன ஜனம்லாம் நினைக்கு. இப்போ இந்த சத்ருவை ராஜா அழிக்க விரும்பல. வேதம் சொல்லுது, அவர் தமது நாசியின் சுவாச காற்றினால அழிப்பாராம். சத்தியத்தை வெளிப்படுத்தி சொல்றேன். அந்த நாசில சுவாசத்தை ஊத்துனார். அந்த சுவாசம் யாரு? நீதான். எத்தனை பேர் நம்புற? நான் யார அழிக்க பிறந்தவன்? எவன சொன்ன யார அழிக்க பிறந்தவன்? ஆமென். மோசம் போக்குற பழைய சர்ப்பத்தை, பழைய கிரியைகளை அழிக்க பிறந்தவனி. சிலருக்கு புரியல. என்ன சுவாச காட்டணும்னு நினைச்சல. மண்ணினால கர்த்தர் மனுஷனை உண்டு பண்ணி அவன் நாசில என்னத்தை ஊதுனாராம்? ஊதுனாரா? அப்போ நீனும் நானும் யாரு? நீனும் நானும் யாரு? சத்துருவை அழிக்க அவரால் முடியும். உன்னையும் என்னையும் நான் வச்சிருக்கிறார். உன் குடும்பத்தில், உன் எல்லைகளில், இந்த கிராமத்தில் இருக்கிற சத்துருவின் கிரியைகள் எல்லாம் எப்படி அழிக்க போறாரு? அழியுது, அழியுது, இப்போது அழியுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகள் அழியுது. எவன ஜனம்? அல்லேலூயா. பெரிய சத்தியம். தேவ மனுஷன் ரீகன் கோமஸ் இந்த பாட்டு எழுதியிருக்கிறார். எவன ஜனம் எழும்பிடுது. கேட்டாலாமா? இன்னும் வெளியே வரல. அன்னைக்கு பாடினார், நான் மறந்தேன். அன்னைக்கு கேட்டேன். அன்னைக்கு கேட்டு திரும்ப பாடினாதானே வரும்.
தெரியுமாமா? யவன ஜனம் எழும்பிடுதே, சேனைகளா எழும்பிடுதே, அக்கினியா எழும்பிடுது, அணியணியா எழும்புதுன்னு பாட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? யவன ஜனமாய் சூடா வச்சிருக்கிறாரு. நான் சொன்னேன், சூடையும் ஜூடையும் பிரிக்க முடியாது. சூடையும் துதியையும் அனலையும் துதியும் பிரிக்க முடியாது. இந்த அனுபவத்தில் நீ வாழு. கர்த்தர் உன் மூலமா தேசத்துல பலத்த கிரிகளை செய்ய கர்த்தர் வல்லவனான தேவனா இருக்கிறார். உம்முடைய பராக்கிரமத்தின் நாளில் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். முழங்கால் பண்ணிடலாமா? நீதான் இளமை, நீதான் அழகு, நீதான் களிப்பு, நீதான் சூடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த அனுபவத்துக்குள்ள நான் எப்போதும் காணப்படுறேன்னு சொல்றவங்க ஆமே முழங்கால் போட்டுருங்க, முழங்கால் போட்டுருங்க. இந்த அனுபவத்தில் ஆண்டவரே, இந்த யவன ஜனத்துக்குள்ள யவன ஜனமாய் உமோடு சேனையாய் நான் வர நான் எப்போது ஆயத்தன்னு சொல்லி ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகாதப்பா. ஏன்னா நீ யவன ஜனம். உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகாதப்பா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். உனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏறி போகும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் கரம் கொடுக்கிறாரு. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல, அதுதான் நீச்சல் ஆழம், அதுதான் நீச்சல் ஆழம். இனி நான் அல்ல கிறிஸ்துவே.